வணக்கம், நான் உங்கள் புகழ். மைனர் ஒரு வீடியோ போட்டோம்னா, சாட்டை வந்து லெஃப்ட் பார்ட்டி தப்பாக பேசினார். அதனால் சாட்டை வந்து தேனிக்க போயிட்டு சவால் விட்டார். ஆமாம், சவால் விட்டார். அதில் உனக்கு என்ன பிரச்சனை? அதாவது நாம் தமிழர் வந்து கொள்கை ரீதியாக பேசுது. நீங்கள் வந்து என்னடா பேசுகிறீங்க, உங்களுக்கு வந்து அரசியல் தெரியல, அதை வந்து அவனுக்கு புரிஞ்சிக்க தெரியாமல் அவனுக்கு வந்து சண்டை வலிக்கிறானுங்க. நாம் தமிழர் என்றைக்கும் சண்டைக்கு போகிற கட்சி இல்லை. ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது தாவேக கும்பல் வந்து சண்டை போகிறது வருது. அவன் வந்து அந்த மேடை பக்கத்தில் வந்து விசில் அடிக்கிறான், சண்டை போகிற லெவலில் பேசுகிறான். அப்போ வந்து என்ன செய்யுது, அந்த இடத்துல வந்து பிரச்சனையாகுதுன்னா யார் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்க வந்து போலீஸ் வந்து கைது பண்ணியாச்சு. இவன் என்ன பேசுகிறான்னா, நாம் தமிழர் வந்து அடிச்சிட்டாங்க என்று பேசுகிறான். ஏன்னா முட்டாளு, இப்போ வந்து ஒரு எம்எல்ஏவே வந்து என்ன செய்கிறான், ஒரு குவாரி வச்சு நடத்துகிறான். அந்த குவாரி வந்து இது போல் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சேகரிக்க போனவரை அவரை அடித்து துன்புறுத்தி எதை பண்ணுறானுங்க. திமுக பற்றி நீ இது வரைக்கும் பேசியிருக்கியா? நீ சொம்பு தூக்கி தானே நீ யூடியூப்பில் பேசுறனாக்கா எல்லா பக்கமும் தப்பு பேசு, அப்படிலாம் பேசாத. நான் உனக்கு பேச தகுதி இருக்கா அவனுக்கு? அதுவே நாம் தமிழர்னா மட்டும் முன்ன வந்து பேசிடுற. எங்கள் அண்ணன் சொன்னார் தான், இந்த சாட்டை வலிக்கும் நாம் தமிழருக்கும் தொடர்பு இல்லை. ஏன்னா சாட்டை வலிவலி வந்து சாட்டை துறைமுகங்களோட வருமானத்துக்காக வச்சிருக்கான். சரியா? வருமானம் வேற, அரசியல் வேற. அது எங்களுக்கு பிரித்து பார்த்து தெரியுது. 1008 நியூஸ் சேனல் இருக்குது. எல்லா நியூஸ் சேனல்லையும் திமுக வந்து பேசுகிறான். திமுக தான் முன்ன வச்சு பேசுகிறான். திமுக கட்சி சொல்கிறாங்களா? திமுகவோட சேனல் சொல்கிறாங்களா? அதை திமுக சும்படிங்கன்னா திமுக ஒழுங்காக சும்படிங்க. துறைமுக தொகுதியில் பிரச்சனையாச்சு, தாவேக பிள்ளைங்க வந்து அடிச்சிட்டானுங்க. அது கரெக்டான நியூஸ் பார்த்தாக்கா தாவேகா வந்து அவன் வந்து சர்வே எடுக்க போனானுங்க, திமுக காரன் அடிச்சிருக்கான். திமுக காரன் அடிச்சுட்டு தாவேகா தான் அடிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போடுறீங்க. சரி, அதையும் வந்து நாங்கள் எடுத்து பேசுகிறோம். நாங்கள் எப்படி தெளிவாக, அதாவது யார் பண்ணாலும் தப்புன்னு பேசு. ஏன் இந்த நியூஸ் சேனல் போடல, உன் சேனலில் போடல? திமுக காசு வராதா? என்ன நாயே நீ வந்து யூடியூப் வச்சு நடத்துறல, நீ சரியா வச்சு நடத்தினு. நான் எல்லாரும் பற்றி பேசு. என்ன தாவேக்காவது நாம் சண்டை போட்டு, சரி சண்டை போட்டுட்டா. நாங்களாம் ஆரம்பத்தில் சொன்னோம், இது அண்ணன் தம்பி பிரச்சனை, அது என்னைக்கு ஒன்று சரியாயிடும். நாங்கள் வந்து அவங்க வந்து அரசியல் சரியா தெரியல, அந்த அரசியல் பழகிடா சொல்கிறேன். அவனுங்களும் புரிஞ்சிக்கிறானுங்க. அவன் ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்கிறான்னாக்கா சரி அண்ணன் நமக்கு கரெக்டாக தான் பேசியிருக்காரு, அவன் புரிதல் வந்துடும். நீங்க எதுக்கடா வரீங்க? உங்களுக்கு இங்கே உள்ள என்ன வேலை இருக்குது? விஜய் என்ன சொல்ல, திமுக ஒழிக்கிறது எங்களுக்கு வேலை. எங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்குது. பிரச்சனை வந்து முடிச்சுன்னு வந்துடுவோம். திமுக ஒழிக்கிறது எங்களுக்கு வேலை. அவனும் திமுக ஒழிப்பான், நானும் திமுக ஒழிக்க தான் வந்திருக்கேன். ஆனால் நீ திமுக சும்படிக்கிறதுக்கு எங்கள் 2 பேர் டிஸ்பைன் பண்ணுவியா நீ? ஆமாம், அப்படி கேட்டான், இவன் இப்படி கேட்டான். என்னடா உனக்கு பழப்பு? அது சாட்டை வந்து வளைவலி வேகமாக ஓடுதான், வேகமாக தான் போவோம். 30 லட்சம் இல்லை, 3 கோடி போவோம். 3 கோடி பேர் பார்ப்பான். அதை பற்றி உனக்கு என்ன? நான் ஆதரவு மனைவி சொன்னேனே, அதே போல என்ன புலம்புறேன்? உங்களுக்கு புலம்புல திமுகவில் பயணிச்சா புலம்பல் தான் அதிகமாக இருக்குமா உங்களுக்கு? ஏதோ ஒரு டிபேட்டில் வந்து உட்காந்தா என்ன செய்றீங்க? எல்லாரும் ஒரு பக்கமாக நிற்கிறீங்க, நாம் தமிழர் மட்டும் தனியாக நின்றாலும் அவங்கள பேசி ஜெயிக்க முடியுதா? விஜய் பற்றி தான் ஒரு டிபேட் வச்சாங்க. இப்போ அதில் வந்து என்ன செய்யறான், அந்த ஆனந்தன் ஒரு பையன், அவன் என்ன செய்கிறான், என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசுகிறான். என்ன நீங்கள் இது போல் பேசுறதுனால தான் வந்து நீங்கள், அதாவது இந்த தாவேகா பசங்க இது போல் பேசுறதுனால தான் திமுககாரன் வந்து அதிகமாக பேசுகிறான். நீங்கள் தெளிவான முடிவில் இருந்து வச்சுக்கேன், திமுக வந்து வளராது. நீங்கள் தெளிவு இல்லாத, நாம் தமிழர் என்ன பேசுதுன்னு தெரியாத நாம் தமிழர்கிட்ட சண்டை போட்டுக்கிறீங்க. நாம் தமிழர் என்ன பேசுன்னு புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு நாம் தமிழர் யாருக்காக பேசுகிறாங்க, எதுக்காக நிற்கிறாங்கன்னு புரிஞ்சுங்க. நான் அது தெரியாது என்ன செய்றீங்க, நீங்கள் எல்லா தலைவர்கள்லாம் பற்றி தப்பாக பேசுகிறீங்க. நான் எல்லாத்தையும் தப்பாக பேசினுக்கிறீங்க. அந்த தப்பாக பேசுறதுனால இந்த மாதிரி நாய்ங்களாம் நம்மளை பேசுது. சரியா? நமக்குள்ள ஒற்றுமை இல்லாததுனால தான் இந்த நாய்ங்க வந்து கண்ட நாய்களாம் நம்மகிட்ட பேசினுக்குது. நாம் தமிழர் என்ன பேசுறதுன்னு தெரியாததுனால தான் தாவேக்கா சண்டை போட்டு கிடக்குது. தாவேக்கா பேசுறதுனால கண்ட நாய்ங்களாம் உள்ள வந்து நமக்கு நாயை சொல்லி நிற்குது. நல்லதாடா வந்தீங்க, உங்களோட கொள்கையை எங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் வந்து 2த்தையும் திராவிடமும் தமிழ் தேசியத்தை தூக்கி வந்தனால தான் வந்து உங்களை வந்து பேசுகிறாங்க. அதுக்கு ஏதாவது மாற்றிங்கன்னா உங்களை எதுக்கு பேச போகிறாங்க? அந்த விஜய் ஏன் பேச போகிறாரு? சாட்டை பேசுகிறேன்னு சொல்கிறீங்க. சாட்டை எதுக்கு விஜய் பேச போகிறாரு? நீ ஏதாவது ஒன்று திராவிட பார்த்து போய் நில்லு, இல்லைன்னா தமிழ் தேசியம் எங்க கூட வந்து நில்லு. எதுக்கு இல்லாத வந்து எனக்கு அது வேணும், அதாவது எனக்கு சோறு வேணும் கூழ் வேணும்னு சொன்னேன். அப்படி ஒன்று கூழ கூடி
இல்லை சோத தூணு. அவன் என்ன சொல்கிறான், தேனியில் லெஃப்ட் பாண்டி வந்து சண்டை போட்டார், சண்டை போட்டு வர உங்களையும் அசிங்கப்படுத்துறான் அவன். நல்லா அவன் அந்த யூடியூப் சேனலில் போய் எடுத்து பாரு, லெஃப்ட் பாண்டி ஓடிட்டான். இது நமக்கு தேவையா? நீங்கள் வந்து பேசுறத உள்வாங்கி பேசுனீங்கன்னாக்கா அந்த நாய் வந்து நம்மக்கிட்ட சொல்லுமா, நியாயம் பேசுமா? அவன் திமுககாரன், திமுககாரன் வந்து நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணினுக்கிறான். நீயும் வந்து திமுக அழிக்கணும்னு சொல்கிறேன், நானும் திமுக அழிக்கணும்னு சொல்கிறேன், நாம் 2 பேரும் சண்டை போட்டுனுக்குறோம். அவன் வந்து குளிர் காயிறான். அப்போ நீ திமுக வந்திருக்கியா? நீ தெளிவாக இருக்குங்கடா, தெளிவாக இருங்க. 1000 முறை சொல்கிறோம், நீங்கள் தெளிவாக. உங்களை வந்து திட்ட வரல, நாங்கள் உங்களை திட்டுறதுக்கோ உங்களை வந்து அடிக்கிறதுக்கோ நாங்கள் ஆள் இல்லை. நீங்கள் தெளிவுபட்டாக்கா நம்ம தமிழ்நாடு முன்னேறிடும், தமிழ்நாட்டு மக்கள் முன்னேறிடுவாங்க. அவன் நம்ம அடிமையாக வச்சுருக்கிறான், இதை தான் தெளிவுபடுத்தினுக்கிறோம். நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க அத்தனை பேர் நான் சொல்கிறேன், நம்ம அடிமையாக இருக்கிறடான்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லினுக்கிறோம். நான் அது தெரியாமல் என்ன செய்றீங்க, தமிழ் தேசியம் திராவிடம் ஒன்று நீங்கள் வந்து நிற்கிறீங்க. இப்போ நம்ம 2 பேர் சண்டை போடுறோம், அவன் ஜாலியாக குளிர் காய்ஞ்சுனுக்கிறான். நம்ம அண்ணன் தம்பி சண்டையை அவன் பார்த்து வேடிக்கை பார்த்து ஜாலியாக குளிர் காயிறான். அவனை பற்றி அவனை விட்டு கடைசியாக அவனை விட்டுட்டோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை விட்டுட்டோம். திமுக காரனையும் அதிமுக காரனையும் அவனை தனியாக நீங்கள் வந்து ஜாலியாக இருங்கடா, நீங்களே முதலமைச்சராக இருங்க, நீங்களே நாட்டு ஆண்டுங்க, நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம 2 பேரும் சண்டை போட்டுனுக்குறோம். அவன் வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யறான், சூடம் ஏற்றினே இருக்கிறான். அவன் சூடம் ஏற்றினே இருக்கிறான், நம்ம வந்து அந்த சூடத்தில் குளிர் காஞ்சின்னு அவன் ஜாலியாக இருக்கிறான், நம்ம வந்து சண்டை போட்டு நிமிந்துன்னுக்குறோம். தெளிவுக்கு வாங்க. ஃபஸ்ட்டு யார் என்ன பேசுகிறாங்க, இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெளிவுக்கு வாங்க. தெளிவுக்கு வராது வீட்லேயே இருந்து நான் களத்தில் இல்லை, நான் அதில் இல்லை, நான் இதில் இல்லை, நான் களத்தில் இருக்கிறது யாருன்னு தெளிவாக தெரிஞ்சுக்க. திமுக காரன் களத்தில் நின்ட்டான். அப்போ நீங்க வெளியே நிற்கிற, நானும் வெளியே நிற்கிறேன், சரியா? நம்ம 2 பேரும் வெளியே சண்டை போடுறோம். அவன் வந்து உள்ளே வந்து உட்காந்துன்னு அவன் நம்மளுக்கு மறுபடியும் அவன் தான் வந்து நம்ம ஆள போகிறான். அது தெரியாம நீ எங்கிட்ட சண்டை போட்டுக்கிற? நீ துரைமுறை அங்கே பேசுகிறான், துரைமுறை எங்கே பேசுகிறான், சாட்டை நான் அப்படி பண்ணிடுவேன், சாட்டை இப்படி பண்ணிடுவேன். நீ சாட்டை பண்ணக்கூடாது, லூசு பசங்களா, சாட்டை பண்ணக்கூடாது. நீ பண்ண வேண்டியது திமுக நம்பரு சாட்டை பண்ணணும். நீ சாட்டத்துக்கு ஓரம் வச்சுட்டு சரி சாட்டை பண்ணிடுற. நீ சாட்டையும் சீமான தான் உனக்கு எதிரி நினைச்சுக்கிற. நீ சாட்டையும் சீமான உனக்கு எதிரி இல்லை. நாளைக்கு உனக்கு பிரச்சனை வருதுனாக்கா ஃபர்ஸ்ட் நிற்கிறது சாட்டை தான் நிற்பான். சாட்டையும் சீமான தான் உனக்கு ஃபர்ஸ்ட் நிற்பான். அதை நீங்க விட்டுறீங்க. நீங்க என்ன செய்றீங்க, அங்க போயிட்டு திமுகவுக்கு சொம்படிச்சினும், திமுக பேசுறவன அவனுக்கு சொம்படிச்சினும் இங்க வந்து சண்டை போட்டுக்கிறீங்க. உங்களை வளர்ச்சி இல்லாத பேசின்னு என்ன செய்றீங்க, நீங்க நமக்குள்ள சண்டையை வளர்த்துக்காதீங்க. நமக்குள்ள அந்த சின்ன பசங்களை வந்து வழிநடத்த கத்துக்குங்க. இந்த விஜய் வந்து என்னதான் பண்றாரு தெரியல. விஜய் வந்து வீட்டுக்குள்ள போனா வெளியே வர மாட்டாரு. இந்த போராட்டம் நடந்து, இந்த போராட்டத்துக்கு வந்து 100 பேர் நின்று இருந்தாங்க, அவங்களோட பிரச்சனை முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு உனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது இல்லை, இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை, வெளியே வா, வெளியே வந்து போராட்ட காலத்துக்கு வா. எங்கேயுமே ஒருத்தன் போய் பேசினாக்கா அது எடுபடாது. அது 100 பேர் வந்து நில்லு, 100 பேர் வந்து நின்று அந்த எந்த மக்கள் இப்போ அரசியல் யாருக்கு, மக்கள் அரசியல் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? போராட்டத்தை பத்தி இந்த மைனர் வந்து வீடியோ போட்டானா, நடந்தது போராட்டம், அண்ணன் சீமானை வந்து கைது பண்ணானுங்க. நான் இந்த போராட்டத்தை பத்தி இந்த மைனர் வீடியோ போட்டானா, இந்த போராட்டத்தை பத்தி மைனர் பேசுவானா? நீ ஏன்னா நம்ம 2 பேரும் என்ன சண்டை போடுவோம், அதை எடுத்து பேசுவான் அவன். ஏன்னா அவனுக்கு அதான் பொழுதுபோக்கு, அவன் அதில் தான் சம்பாதிக்கிறான். நம்மளை வச்சே சம்பாதிக்கிறவன் வந்து நம்ம வந்து திருந்துட்டோம்னா, நம்ம வந்து அந்த சண்டை போறது நிறுத்திட்டோம்னாக்கா அவனுக்கு வந்து வருமானம் ஆகிடும். அதனால அவன் வந்து என்ன செய்யறான், நம்மளை வந்து எப்படி ஒருத்தனுக்கு டுஷ் பண்ணி விட்டுனுக்குறான். இந்த அவன் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா நீங்க எங்கிட்ட சண்டைக்கு வருவீங்க, நான் உங்ககிட்ட சண்டை போடணும். இதை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் யோசிச்சோம்னாக்கா அவன் என்ன பண்றான்னு தெரிஞ்சிடும் நமக்கு. அவன் என்ன பண்றான்னு எனக்கு தெரியுது. அவன் வந்து உங்ககிட்ட சண்டை போறதுக்கு, சண்டை இழுத்து வருது அவன் பாக்குறான். நீங்களே அதை மாதிரி யோசிச்சு அவன் என்ன பண்றான்னு யோசனை பண்ணு. நான் பேசுறது கரெக்டு, சரி இவங்க கரெக்டான பாதி தான் போறாங்க, அவங்க பேசுறது கரெக்ட் தான், இவன் திமுக காரன் இது போல பண்ணிட்டு இருக்கான் தெரிஞ்சதுனாக்கா நாம 2 பேருமே சண்டை போட்டுனோம்னாக்கா அவன் தான் மறுபடியும் வந்து பலமா இருப்பான். நம்ம வந்து கடைசியில் அடிமையாவே இருந்து போக வேண்டியதுதான்.